ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி பாரதிட்ட நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எனக்காக அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா உன்னோட அம்மா அட்டன் பண்ணணும், இல்லாட்டினா அப்பா அட்டன் பண்ணணும், வேறு யாரும் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. லக்ஷ்மி இப்போது எமோஷ்னல் ஆகி அப்பான்னு கூப்பிடுறாங்க பாரதியை பார்த்து. நீங்கள் தான் என்னோட அப்பான்னு எனக்கு தெரியும் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி லக்ஷ்மி அப்பான்னு கூப்பிட்ட உடனே ஸ்டன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா நேராக போய் கண்ணம்மாவை பார்த்து பேசுகிறாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் லக்ஷ்மியோட அப்பா நான் தானே நீ சொல்லி வச்சிருப்பா, அவள் இன்றைக்கி என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஏன் ஹேமாவும் தான் உங்களை டேடின்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, என்ன லாஜிக்காக பேசுகிறோன்னு நினப்பா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மிட்ட நான் உன்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்லி உன்னை பற்றின உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. சின்ன பொண்ணுகிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு தானே நீ அவளுக்கு என்னை அப்பான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஒரு விஷயம் நான் இப்போ உன்கிட்ட சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இனிமேல் லக்ஷ்மி ஹேமாட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. லக்ஷ்மியை ஹேமாட்ட இருந்து தள்ளியே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்ததான் மறுநாள் இப்போது ஹேமா டைம் ஆயிடுச்சு டேடி, நான் ஸ்கூலுக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஒரு 2-3 நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம் ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஏன் டேடி எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் ஹேமா, இனிமேல் ஸ்கூல் பற்றி நீ என்கிட்ட கேட்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஹேமாவும் இப்போது ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, நீங்களா ஸ்கூலுக்கு கூப்பிட்ற வரைக்கும் அதை பற்றி நான் எதுவும் கேட்க மாட்டேன் டேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, 2-3 நாளாக ஹேமா ஸ்கூலுக்கே வரலம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம் டைம் வேறு, இந்த டைம்லேயும் எதனால ஹேமா ஸ்கூலுக்கு வரலன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்போ சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. எதனால தான் ஹேமா 2-3 நாளாக ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மகன் எனக்கு பயந்து போய் ஹேமாவை ஸ்கூலுக்கே அனுப்பவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. சௌந்தர்யாவால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. ஹேமா இப்போது பாரதிட்ட சொல்கிறாங்க, டேடி உண்மையிலே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது டேடி ஸ்கூலுக்கு போகாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, கவலைப்படாத ஹேமா, நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்போ நீ போக போகிறது உன்னோட பழைய ஸ்கூல் கிடையாது, நான் உனக்காக இந்த சிட்டிலே இருக்கிற ரொம்ப பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் கூட நீ கிளம்பி வா, உன்னோட பழைய ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டேடி சொல்கிறீங்க, எதுக்காக நான் என்னோடய ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டு நடந்துக்கோ ஹேமா, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் ஹேமாவை கூட்டிகிட்டு இப்போது ஸ்கூலுக்கு போகிறாரு பாரதி. லக்ஷ்மியை பார்த்த உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட டேடி இந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு டிசி வாங்க போகிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவை இப்போது ஸ்கூல் டீச்சர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹேமா அங்கேருந்து போயிடுறாங்க. லக்ஷ்மி பாரதிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. எதுக்காக டாக்டரப்பா நீங்கள் ஹேமாவை வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டரப்பா, நான் ஹேமாட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்ற உண்மையை நான் அவட்ட சொல்லிடுவேன் பயந்து தானே நீங்கள் டிசி வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் டாக்டரப்பா, ஹேமாவுக்கு டிசி வாங்காதீங்க, நான் ஹேமாட்ட எந்த உண்மையும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி இப்போது டிசி வாங்குறதுக்காக பிரின்ஸிபலை பார்க்குறதுக்காக போகிறாரு. டிசிக்கும் அப்ளை பண்ணிடுறாரு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் டிசி கொடுத்துட்றோம் அப்படின்னு ஸ்கூல் ஆஃபீஸில் சொல்லிடுறாங்க. அதனால் பாரதி இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. பாரதிக்கு இப்போது முக்கியமான ஃபோன் கால் வருது, அதனால் பேசுகிறதுக்காக போகிறாரு. அந்த டைமில் இப்போது ஸ்கூல் ஆஃபீஸ்லேருந்து டிசி கொண்டு வராங்க. பாரதி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் லக்ஷ்மி கையில் இந்த டிசியை கொடுத்து ஹேமாவோட டேடிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டிசியும் டாக்டரப்பா வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த டிசியை பார்க்குறாங்க லக்ஷ்மி. இதில் ஹேமாவோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. நானும் ஹேமாவும் ஒரே நாளையில் பிறந்தோம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் ஒரே வருஷத்தில் எப்படி பிறந்தோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது ஹேமாவோட அம்மாவை அப்பா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது ஹேமாவும் அங்கே வந்துடுறாங்க. அந்த டிசியை ஹேமா கையில் கொடுக்குறாங்க லக்ஷ்மி. டிசியும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க ஹேமா. பாரதியும் இப்போ அங்கே வந்துடுறாரு. ஹேமா லக்ஷ்மி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பாரதி கேட்குறாரு. இனிமேல் நான் இந்த ஸ்கூலுக்கு வரவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஹேமா அழுறாங்க. இந்த ஸ்கூலில் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. நீ இருக்கிறதுனால இந்த ஸ்கூலில் எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா.
எனக்கு நீ எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவ, ஆனால் நீ இல்லாமல் அந்த ஸ்கூலில் நான் எப்படி இருக்க போகிறேனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி அழுறாங்க ஹேமா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் இப்போ அழுறாங்க. நான் போயிட்டு வரேன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அழுதுகிட்டே பாரதி கூட போகிறாங்க. பாரதி இப்போ ஹேமாட்ட சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி இப்போ அந்த டிசியை வாங்கி கிழிச்சு போட்டுறாரு. பார்த்த உடனே ஹேமா லக்ஷ்மி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தி அழ வச்சு உன்னை வேறு ஸ்கூலில் போய் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நான் சாடிஸ் கிடையாது ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எந்த ஸ்கூலுக்கும் போக வேணாம், நீ இந்த ஸ்கூல்லே படி ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாரு. லக்ஷ்மி ஹேமா 2 பேருமே பாரதியை கட்டிப்பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இப்போ அடுத்ததான் வீட்டுக்கு போயிடுறாங்க. உனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, டாக்டர் அப்பா இன்னைக்கு ஹேமாவுக்கு வந்து டிசி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற லக்ஷ்மி அப்படின்னு கண்ணம்மா ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹேமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறதை பார்த்து அந்த டிசியை டாக்டர் அப்பாவே கிழிச்சு போட்டுட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் இதே ஸ்கூல்லே படிக்க சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க லக்ஷ்மி. இன்னைக்கு நான் ஹேமாவோட டிசியை பார்த்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. நானும் ஹேமாவும் ஒரே நாளில் பிறந்தோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஹேமாவும் நானும் பிறந்த வருஷம் கூட எப்படிமா ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹேமாவோட அம்மாவை அப்பா எப்போம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மிகிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கண்ணம்மா யோசிக்கிறாங்க. லக்ஷ்மிக்கு இப்போ ஹேமா பற்றின சந்தேகம் வந்துருச்சு. ஹேமா தான் லக்ஷ்மியோட தங்கச்சி அப்படின்ற உண்மையை லக்ஷ்மி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.